வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எதுக்கு நம்ம இந்த ஊர் வந்துச்சுன்னா, இப்போ வந்து திருச்சியில் கலைஞர் அறிவாலயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் போட்டிருக்காங்க. திருப்பூர்லேருந்து வந்து போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் செம்மையாக இருக்குது. டாப்லாம் 2.5 தான். பாருங்கள், செப்பல்ஸும் 2.5 தான். ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்காங்க. பாருங்கள், உங்களுக்காண்டி நான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். அங்கேருந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ நாங்கள் அந்த ஷாப்பில் தான் இருந்துகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நிறைய செப்பல்ஸ் வெரைட்டிஸ், உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்குலாம் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். திருச்சி நேயர்களுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. பாருங்கள், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பில் கவுண்ட்ரு. எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இது எப்போ நான் பில் போட்டு எப்போ போகிறது? ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ பில் போடுறதுக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. மலைச்சு போய் நின்றுட்டுருக்கேன் நான். எப்போ போயிட்டு நான் பில் போட்டு வர்றதுன்ட்டு ரொம்ப மலைப்பாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம திருச்சி மக்களுக்கு. இங்கே பாருங்கள், இது என்னோடய சொந்த தங்கச்சி. 2 பேருமே ஒரே ஏஜ் தான். நான் சிஸ்டர் இருந்துக்குவேன். அவ்வளோ நாளும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பாருங்கள், ஹாய் சொல்லிகிட்டு இருக்கா. அவள் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டுருக்கேன். அவள் அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ண மாடிக்கு போகிறா. ஏய் நில்றி, என்னடி பண்ணுறேன்னு கேட்டால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொன்னேன் நான். ஓகே இருடி வாடி, நீயும் வா வீடியோவில் வந்து நின்று ஏதாவது சொல்லுடி நேயர்களுக்குன்னு சொன்னேன். ஓகே சரி சொன்னால். இப்போ பாருங்கள், வெளியில் வந்து அந்த கலைஞர் அறிவாலயத்தில் வந்து நாங்கள் பொசிஷன் பண்ணி பில் போட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால சரி கொஞ்சம் நேரம் காற்றோட்டமாக நம்ம வெளியில் உட்காரலாம் அப்படின்னு ரொம்ப வேர்த்து ஊற்றி எடுத்துருச்சு. ஏசி போட்டாலுமே ஏசியெல்லாம் நமக்கு